நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சக லக்னம் விருச்சக ராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 2ஆம் பாகமான தனுசு ராசியின் பதிவாகும். தனுசு ராசியில் உள்ள நட்சத்திர சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய புதன் பகவான் எப்படி அந்த நட்சத்திர சார வாயிலாக பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் விருச்சக லக்கணம் விருச்சக ராசிக்காரது அந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் விருச்ச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமான லக்கண பாவ ரீதியாக அந்த நீங்கள் பலனை பார்க்கும்போது சிறப்பாக உங்களுக்கு 100% ஒத்து வரும். நீங்கள் அப்படியே பலனை பார்த்து நீங்கள் பயணிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த சனி திசை எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னா 19 ஆண்டு வரை உங்களுக்கு செயல்பாட்டில் இருப்பாருங்க. ஓகேங்களா? சனி திசை நடக்கும். அது சனி புதன் புத்தி எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குனாக்கா 2 வருடமும் 8 மாதம் 9 நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருப்பாங்க. அப்போ இது எத்தனை கூடிய திசைன்னு கேட்டிங்கன்னாக்கா 3 கூடையவன் 4 கூடையவனோட திசை. அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 கூடையவன் 11 கூடையவனுடைய திசைங்க. ஓகேங்களா? இப்போது லக்னத்திலிருந்து எண்ணி வர 2ஆம் பாகமான தனுசு ராசியில் இன்னும் நட்சசாரம் பார்த்துடலாங்க. அப்போ அங்கே இன்னும் நட்சசாரம் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மூலம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் வரை இருக்கும். போராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். மொத்தம் 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய புதன் பகவான் உங்களை புத்திநாதன் இருந்து பயணித்து என்ன பலன் கொடுப்போம் பார்ப்போம். அப்போ இங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க? 2 சம்மந்தப்படுறாங்க. அப்போ கேது சம்மந்தப்பட்டு 8 11 அங்கே சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வருமானத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுங்க. அதாவது பார்த்து வருமானத்தில் பார்த்து திடீர்னு தடங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவமானம் அவப்பேறுகள் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்படின்னா இடம் விட்டு இடம் மாற்றுவாங்க. அப்போ ஊர் விட்டு ஊர் போய் நம்ம பிழப்பை தேடி போகிற மாதிரி இருக்கும். இல்லை குடும்பத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ அது மூலிமா நம்மளுக்கு வருமானத்தை ஈட்டுக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திப்போம். அப்போ அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் அதாவது புதிய உறுப்பினர் யாராவது வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா உசாரெல்லாம் ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரிங்க கெட்ட பேர் வந்துடுங்க. அப்போ வெளி தொடர்பு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்ட நம்ம கொடுத்துட்டு வாங்கணும் சரி, மூத்த சகோதரத்தை கொடுத்துட்டு வாங்கணும் சரி, அவங்க லாபம் பெறது சரி, இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு முடக்கடியாக தாமதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து நிதானமாக பார்த்து கொடுக்கணுங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு நிதானம் சூதானம் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஜோதிடம் பார்க்குறவங்களா இருந்து ஒரு மாதிரிக்கு பண்ணுறவங்களா இருந்து ஒரு மூலிகை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களா இருந்து அவங்களோட வருமானம் அவங்களோட பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன டைம் கரெக்டாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? மற்றபடி நார்மலாக இருக்கிற பர்சனுங்க எந்த மாதிரி துறையில் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நிதான போக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போயிடலாம். அடுத்த சாரம் என்ன இருக்குங்க? பூரணம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் செயல்பட்டால் என்ன பலன் அளிப்பார் பார்க்கலாங்க. அப்போ இந்த போது என்ன சம்மந்தப்படுத்துங்க? 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 7 12 சம்மந்தப்பட்டு அது மேலே 8 11 புதன் பகவான் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சமூகத்து மூலியமாக நம்ம கூட்டாளி மூலியமாக நம்மளோட மனைவி அல்லது கணவன் மூலியமாக நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கன்னா அதாவது சின்ன சின்ன அவமானங்கள் அவப்பேர் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. இல்லைன்னா ஒரு விரயம் வரும். அப்போனா நம்ம ஊர் டு ஊர் பயணிக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு செலவினம் வருங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ ஒன்று அவங்க மூலியம் அவமானம் அவப்பேறுகள் வரும். இல்லை இடம் விட்டு இடம் மாற்றுவோம். இல்லை ஒரு செலவினம் இப்படி ஏதோ ஊர் டு ஊர் மாவட்டத்து மாவட்டம் இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லை தொழில் மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணம், அதே மாதிரி கூட்டு தொழில் திடீர்னு ஒரு மாற்றம் இந்த மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது புதன் பூரண சாதத்தில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னாக்கா அது 7 கோடி 12 கோடி சம்மந்தப்பட்டதாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெளி தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா வர்ணிக்கிறது ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் சரி வர்ணிக்கிறது அயன சயன போகத்தில் பார்த்தீங்கன்னா கள்ள தொடர்புள்ள கொண்டு விட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மனைவி இருக்கவே கணவன் இருக்கவே இன்னொருத்தர் மேலே பெரிய ஏற்படுறது. அப்போ நம்ம பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் உஷாராக சூதனமாக இருந்துக்கணுங்க. ஓகேங்களா? அப்போ அது என்ன பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நம்ம வாழ்கிறோம் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி வாழ்க்கையை அவங்க அங்கே அமைச்சு கொடுத்துருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில்
ஒரு காதல் கொள்வது, இது எல்லாம் இந்த புது தொடர்பு கொள்வது, தொடர்பு கொள்வது எல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்து சுதனமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பேச்சு பூரா பார்த்தீங்கன்னா பார்த்து பேசணும், பார்த்து செயல்படணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கு ஒரு புள்ளி வச்சுருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது 2வது சடங்கு பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன புள்ளி சின்ன ஒரு இக்குகள் வந்துருங்க. பார்த்து நிதானம் எவ்வளோ சொல்லலாங்க. சரி, என்ன அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க. அடுத்து அங்கே என்ன சார் இருக்குதுங்க? உத்திராடம் சார் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தா 2ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்புறம் 2 சம்மந்தப்பட்டு 10 சம்மந்தப்பட்டு அது மேலே 8, 11 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பமாக இருந்து ஒரு தொழில் பண்ணுறது, குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒரு ரன் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ ஒரு உயர்கல்வி, உச்சக்கல்வி, அதாவது பட்டப்படிப்பு படிக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம், இந்த மாதிரி போய் நம்ம வந்து வருமானத்தை ஈட்டுறது, படிப்பு ஈட்டுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு தருவாயில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு நம்ம பயணிச்சுட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எண்ணங்கள் ஈடேறது, நம்ம அது மூலம் லாபம் பெறுறது. ஓகேங்களா? இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி சாதத்தில் பொதுவாக உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு சின்ன இக்குகள் வரைக்கும் சின்ன பிரச்சனை வருங்க. ஓகேங்களா? அப்போ அதில் மட்டும் பார்த்து சூதனமாக தான் சரிங்க. அப்போ அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பு, அதுக்குன்னா லோன், இந்த சம்மந்த விஷயம் எல்லாமே நம்ம நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிறப்பாக பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.